நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் அனைவரும் விடுதலை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சுரேஷ், வணக்கம். நில பிரச்சனை தொடர்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பிரபல நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அரசு பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி, அவருடைய மகன்கள் வழக்கறிஞர் பாசில், என்ஜினியர் போரிஸ் மற்றும் வில்லியம், டாக்டர் ஜேம்ஸ் சதீஷ்குமார், இன்ஜினியர் முருகன் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த செல்வபிரகாஷ் ஆகியோருக்கு மரண தண்டனையும், பொன்னுசாமியின் மனைவி மேரி புஷ்பம் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த ஏசுராஜன் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த பொன்னுசாமி, பாசில் மற்றும் போரிஸ், வில்லியம் மற்றும் ஜேம்ஸ் சதீஷ்குமார் உள்ளிட்ட 7 பேருக்கு விதிக்கப்பட்ட அந்த மரண தண்டனையை உறுதி செய்வதற்காக இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை விசாரணை நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருந்தது. அதே போல இந்த மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் 7 பேரும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அதே போல மேரி புஷ்பம் மற்றும் ஏசுராஜன் ஆகியோர் தங்களுக்கு விதிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இந்த மேல்முறையீட்டு வழக்குகளை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதம் என்னவென்றால், விசாரணை நீதிமன்றம் முறையாக தங்களுடைய வாதங்களை கருத்தில் கொள்ளவில்லை என்றும், கொலை, கூட்டுச்சதி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பில் முறையாக நிரூபிக்கப்படவில்லை என்றும் வாதிடப்பட்டது. ஆனால் காவல்துறை தரப்பில் அனைத்து தரப்பு வாதங்களையும் முழுமையாக கவனத்தில் கொண்டுதான் விசாரணை நீதிமன்றம் தண்டனை விதித்திருக்கிறது. அதனால் தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு வழங்கிய தீர்ப்பில் இந்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேர் மீதான அந்த தண்டனையை ரத்து செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதே போல ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அந்த இருவருக்கு மீதான அந்த தீர்ப்பையும் ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக 9 பேரும் விடுதலை செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.